சேர்ந்த ஒட்டைச்சாமன் மாணிக்கவாசம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து புக்கை வந்து கதை புத்தகம் வந்து படிக்கிறது மூலமாக வந்து ஒரு மனிதன் வந்து சிறந்த மனிதனாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மரங்கள் வந்து நிறைய வளர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து கிராமத்துலலாம் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் போய் வந்து புக்கு செடி வந்து கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மரத்தை வந்து வெட்டுறது வந்து ஒரு மனிதனை வெட்டுறது சம்பவம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கௌதமர்கள்னு 100 பேரும் பாண்டவர்கள் 5 பேர் இருப்பாரா. ஒரு 105 பேருக்கு வந்து துரோணாச்சாரியன்னு ஒரு குரு இருப்பாரா. அவர் வந்து அந்த குரு வந்து அந்த அரச குடும்பத்துக்கு மட்டும்தான் வந்து இந்த வில்வித்தை பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுப்பாரா. அவர் வந்து ஒரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு சின்ன பையன் வந்து அந்த மரத்தில் ஒளிஞ்சிருந்து பார்ப்பானா. அதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த துரோணாச்சாரியன் குரு வந்து கூப்பிட்டு கேட்பாரா. அதுக்கு வந்து இல்லை, உங்கள்கிட்ட வந்து வில்வித்தை கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்லுவானா. அதெல்லாம் முடியாதுன்னு அவர் சொல்லிடுவாரா. அப்புறம் வந்து திரும்பி போய் அதே இடத்துக்கு நிற்பானா. தூரத்தில் ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்குமா. அதை பார்த்துட்டு வந்து இது நாய் ரொம்ப குலைச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்ல வந்து போய் யாராவது விரட்டி விட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து யாருமே அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நாயோட சவுண்டு நின்றுமா. அப்புறம் வந்து எப்படி நின்றுச்சு, யாராவது போய் துரத்து விட்டீங்களான்னு கேட்பாங்களா. இல்லை அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்களாம். அந்த சின்ன பையன் தான் வந்து சொல்லுவானா, நான் தான் அந்த நாயை வந்து குலைக்க முடியாதபடி வாயை அடைச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவானா. எப்படி கேட்டதுக்கு வந்து நான் தான் வில்லை வந்து எழுதி வந்து அந்த நாயோட வாயை அடைச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவாராம். அப்புறம் வந்து அந்த நாயை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பார்ப்பாங்களாம். அது வாயிலே கரெக்டாக வில்லை விட்டு குத்திருப்பாங்களாம். அப்புறம் வந்து நீ இதை எப்படி கற்றுக்கிட்ட, நானே இன்னைக்கு தான் உன்னை பார்க்குறேன், நீ ஏன்ட்ட எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்களாம். இல்லை, உங்கள் சிலையை ஒன்று வந்து நான் மரத்து பக்கத்தில் வச்சு நான் அதை குருவாக நினச்சி வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து உனக்கு என்ன, இதுக்கு வந்து நீ எனக்கு கற்றுக்கிட்டதுக்காக வந்து எனக்கு தட்சணை வந்து தரணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் தாங்க கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாராம். அதுக்கு வந்து உன் கட்டரில் எனக்கு வந்து வெட்டித்தா அப்படின்னு வந்து சொல்லுவாராம். அதுக்கு வந்து அது வந்து அப்புறம் வந்து அவரும் வெட்டி கொடுத்துருவாராம். அப்புறம் இது நன்றி, வணக்கம்.